வந்துட்டு பாத்தீங்கன்னா நாக்னி எப்படி கிளியர் பண்ற போறதா ஒரு வீடியோ ஷோ பண்ண போறோம். நாக்னி வந்து ஏன் வருதுன்னு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உடம்புல வந்து கால்சியம் கம்மி இருக்கனால வந்து நாக்னி வருது. நாக்னி வந்து கிளியர் பண்றதுக்கு எக்ஸசைஸ் வந்து டோட்டல் எக்ஸசைஸ் 8 தான் கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன் இந்த மாதிரி 8 எக்ஸசைஸ் கொடுக்க போறோம். அதை மட்டும் நீங்க ப்ராப்பரா கிளியர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நாக்னி கிளியர் ஆகும். என்ன பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுல்லா ஓபன் பண்ணிடணும். சரிங்களா? ஃபுல்லா ஓபன் பண்ணிட்டு ஃபுல்லா எக்ஸசைஸ் ஃபுல்லா ஹோல்டிங் பண்ணுங்க. இந்த ஹோல்டிங் பண்றதுனால என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா நீங்க மேக்ஸிமம் நாக்னி இருக்குங்க ஃபுட் பாட் இருக்கும் பாத்தீங்கன்னா கால் இப்படி இருக்கும், இந்த பொசிஷன் இருக்கும். சரிங்களா? இந்த மசில்ஸ் லோடு கொடுக்காத காரணத்தினால என்ன செய்யணும் அந்த மாதிரி ஆகுது. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இந்த மாதிரி பண்றப்ப கிளியர் ஆகும். பாத்தீங்கன்னா இதுலயே வந்து ஃபுல்லா பிளெக்சிபிள் கொண்டு போறீங்க. சேம் இந்த எக்ஸசைஸ் ஏன் இதுல ஹோல்ட் பண்றோம் அப்படின்னா நம்மளோட எய்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எலும்பு உள்ள போகணும், இந்த மசில்ஸ் பவர் ஆகணும். சரிங்களா? செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 அகைன் அப். திருப்பி பாருங்க, 1 2 3 4 அப். சேம் அதுல இருந்து கொஞ்சம் காலை க்ளோஸ் பண்ண போறீங்க. தேர்ட் ஒன்று வந்துட்டு பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலி பண்ற எக்ஸசைஸ் வந்து எல்லாமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஹிப் ரொட்டேஷன் மட்டும் நினைப்பாங்க. ஹிப் ரொட்டேஷன் கூட என்ன பண்ணுவாங்கன்னா இதுதான் பண்ணுவாங்க. மேல வர கையை கரெக்டா பார்க்கணும். மேல வர கையை ப்ராப்பரா பார்த்தா ஹிப் ட்விஸ்ட் ஆகும். அதோட சேர்த்து இதுல என்ன ஆகும்னா இது வந்து கிளியர் ஆகும், நாக்கினி கிளியர் ஆகும். பாருங்க பாருங்க. ரெடி 1 2 3. என்ன பண்ண போறீங்க, அதுல இருந்து லைட்டா கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா உட்கார பண்ணுங்க. பாருங்க. ரெடி 1 2 3 4 5. இப்ப 5th எக்ஸசைஸ் என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா கார்டினல் சேர்த்து வச்சுக்கோங்க. அகைன் கைங்க வச்சுட்டு சேம் மாதிரி 1 அப். மேல வர இப்படி வச்சு யூஸே இல்ல. இந்த காலை பின்னாடி தள்ளணும். பின்னாடி தள்ளிட்டு தோட டைட் பண்ணு. 2 3 ரெடி 1 up 2 up 3 up 4 up 5 up. பாத்தீங்கன்னா நாக்னி இவருக்கு வந்துட்டு எப்படின்னா கிளியர் எங்களால பண்ண முடியும். ஒரு 1 மந்த் இல்ல, ஒரு 20 நாள் ப்ராப்பரா காலையில மதியம் சாயந்தரம் 3மே நாங்க சொல்ற எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ண 100% ரிசல்ட் வரும். இதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. சேலஞ்சும் நாங்க பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் 6 என்ன பண்ண போறோம், சேம் வந்துட்டு எப்படின்னா ஹைட் தன்னோட இடுப்பு லெவல்ல இருந்து ஹைட் கொஞ்சம் மேல ஹைட் மேல ஃபுல்லா வந்துட்டு எப்படின்னா காலை மடக்கிட்டீங்கன்னா யூஸே இல்ல. இந்த காலானது ஸ்ட்ரைட் ஆகணும். நெக்ஸ்ட் ஃபுல்லா ஹோல்டு பண்ணணும். அகைன் அப். ஹைட் மேல புடிச்சு நிப்பாட்டுவனே. டவுன் அப் டவுன். இந்த கால் மடங்க கூடாது. கீழே வரப்ப கால் மடங்க கூடாது. சரிங்களா? இப்ப 6th 7th என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா கால் சப்போர்ட். இந்த உடம்பு வந்து இப்படி தூக்கணும் யூஸே இல்ல. சரிங்களா? பாடி ஸ்ட்ரைட்டா வச்சுக்கணும். இவர ஷோல்டர் வச்சுட்டு என்ன இருக்கும் 1 டவுன் 2 டவுன் 3 டவுன் 4 டவுன் 5 டவுன். 8th ஒன் வந்து பாத்தீங்கன்னா துணி வச்சு பண்ண போறோம். நெக்ஸ்ட் பண்ண போறோம் கீழே பண்ணுங்க. பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை. என்ன பண்ண போறோம்னா 8th ஒன் ரெடி 1 ரெடி 1. இதுல வந்துட்டு இப்ப காலை க்ளோஸ் பண்ணி லைட்டா ஃப்ரண்ட் ஹெல்ப்போட ரெடி இந்தா இவரோட கூட பேசணும். நான் வலிக்குதா வலிக்குதா அப்படியே ஹோல்டு பண்ணணும். சரிங்களா? 8th ஒன் போடுங்க. வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஈவெண்ட்டுமே மனசார பண்ணுங்க. சரிங்களா? இப்ப செலக்ஷன் போக போறீங்க. செலக்ஷன் வந்து பயப்படாதீங்க. சரிங்களா? அப்பாயின்மெண்ட் ரெடியா இருக்கு. இன்ன வரை ஒரு 500 கிலோமீட்டர் ஓடுறீங்க. லாஸ்ட் ஃபைனல் 1600 மீட்டர் தான் இருக்கு. நீங்க வந்து எப்படின்னா 1 இயர் ட்ரைனிங் பண்ணிக்கலாம், 6 மாசம் ட்ரைனிங் பண்ணிக்கலாம். அந்த டயத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட குறைஞ்சது எப்படி ஒரு ஆளுக்கு ஒரு 150-200 கிலோமீட்டருக்கு மேல ஓடி இருப்பீங்க. அந்த 200 கிலோமீட்டர் முடிய போற நேரத்துல 1600 மீட்டர் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. அப்ப பினிஷிங் எப்படி ஓடுவீங்க, வந்துருச்சு அப்படின்னு ஸ்பீடு கூட்டுவீங்களா, அந்த மாதிரி நினைச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. பயப்படவே பயப்படாதீங்க. எங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு. வாங்கண்ணே கீழே வேணே கீழே இங்கே கூட கட்டு கீழே கட்டு கீழே கட்டு கீழே கட்டு கீழே கால வச்சு டக்குன்னு கட்டு இங்கே கட்டும். அப்படி கட்டு ஸ்பீடாக கட்டு. லாஸ்ட் எக்ஸசைஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த துண்டானது இல்ல துணியானது கயிறு வச்சு கட்டிடுறாங்க. நரம்பு கட்டாயிரும். நல்ல கட்டு. இப்ப என்ன பண்ண போறீங்க, நார்மல் நிக்க போறாங்க. நீங்க இப்ப தட்டுதான் அவருக்கு தெரியுது, உங்களுக்கு கிளியரா தெரியும். இப்ப என்ன பண்ண போறீங்க, கால் ஓபன் பண்ணுங்க. அப்படி வச்சுட்டு நீங்க வைங்க. அப்படியே சரி நிமித்துங்க. இன்னும் நிமித்தணும். இன்னும் கொஞ்சம் காலை லூஸ் பண்ணுங்க. இப்ப இப்படிங்க தள்ளுங்க பின்னாடி. 2 கால் ஒண்ணா தள்ளுங்க. இப்ப வலிக்குதா ஐயா? நேரப்பா நேரப்பா. உனக்கு வலிக்குதா இல்லையா? இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி தூங்குறப்ப பண்ணணும். தூங்குறப்ப என்ன பண்ணுவோம்னா நம்மளால தூக்கம் வராது. சோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீயான டயத்துல ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் நீங்க படம் பார்ப்பீங்க. அப்ப என்ன பண்ணா படம் பாக்குறப்ப இந்த மாதிரி மூவ்மெண்ட் பண்ணிருங்க. சரிங்களா? இல்ல வீடியோ பார்ப்பீங்க, நல்லா படிக்கலாம். அந்த டயத்துல மாதிரி பண்ணா 100% கியூர் ஆகும். இது எந்த ஒரு மாற்றமே இல்ல. ட்ரைனிங் நாங்க இங்க போயிருக்கு, எஸ்எஸ்டி போயிருக்கு, போலீஸ் போயிருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா RPF ஸ்டார்ட் பண்ண போறோம். வாங்க, ரிசல்ட் 100% கொடுப்போம். எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. தேங்க்யூ.